ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் பள்ளி தூதுவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் மாணவர்களின் விவரங்களை பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர் செயலியில் எவ்வாறு உள்ளீடு செய்ய வேண்டும் என்பதை காணலாம். பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர் செயலியில் பள்ளி தூதுவர் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து உள்ளே செல்லவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பள்ளி தூதுவர்களின் விவரங்களை ஒவ்வொன்றாக உள்ளீடு செய்யவும். முதலில் பள்ளி தூதுவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பெயரை உள்ளீடு செய்யவும். அடுத்ததாக அவர்களின் பாலினத்தை தேர்ந்தெடுக்கவும். அடுத்ததாக அவருடைய பிறந்த தேதி மற்றும் தொலைபேசி எண்ணை தேர்ந்தெடுக்கவும். அடுத்ததாக அவருடைய படிப்பு விவரங்களை தேர்ந்தெடுக்கவும். மேலும் அவர் பணிபுரியும் அல்லது பணிபுரிந்த துறையை தேர்ந்தெடுத்து பின்னர் துணைத்துறையை தேர்ந்தெடுத்து அவருடைய தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். பின்னர் பள்ளி தூதுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பணிபுரியும் நிறுவனத்தின் பெயரை உள்ளீடு செய்து அதன் புலத்தினை தேர்ந்தெடுக்கவும். மேலும் அவருடைய தற்போதைய பணி நிலையை தேர்ந்தெடுக்கவும். பள்ளி தூதுவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் மாற்றுத்திறன் கொண்டவரா என்பதை ஆம் இல்லை என தேர்ந்தெடுக்கவும். ஆம் எனில் மாற்றுத்திறன் வகையை குறிப்பிடவும். பள்ளி தூதுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம் பள்ளியில் தங்களது படிப்பினை தொடங்கிய ஆண்டு மற்றும் நிறைவு செய்த ஆண்டை தேர்ந்தெடுக்கவும். பள்ளி தூதுவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரை தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான விரிவான காரணத்தை உள்ளீடு செய்யவும். பள்ளி தூதுவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் செயல்முறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றியே தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை உறுதி செய்து சமர்ப்பிக்கவும். நன்றி.